தேசத்தை நேசிப்போம், தேசத்தை வளமாக்குவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுற சேனல். உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உங்கள் ஓட்டை போடுங்க, இந்த தேசத்தை வளமாக்குவார், இந்த தேசத்தை மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதனால் முழுசாக பாருங்கள். ஏன்னா என்னதான் இயற்கை மருத்துவராக இருந்தாலும், என்னதான் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும், எவர் தான் இந்த தேசத்துக்காக நல்லது நினச்சாலும், யாராக இருந்தாலும் சரி, அதிகாரம் கையில் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லவர்கள் கையில் அதிகாரம் இருக்கணும். நல்லவர்கள் கையில் அதிகாரம் இருந்தால் தானாக எல்லாமே சரியாக நடக்கும் இல்லையா? அப்போது அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்தால் எல்லாமே எளிமை அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாரம் இல்லாது செய்ய நினைக்கிறதுங்கிறது செவுத்தை பார்த்து பேசுகிற மாதிரி, ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால் பலனே கிடையாது. அப்போ அந்த அதிகாரத்துக்கு வரவங்க கண்டிப்பாக சமூக பொறுப்பு இருக்கணும். ரெண்டாவது, மண்ணின் மேலேயும் மக்கள் மேலேயும் ஒரு அக்கறை இருக்கணும். அப்போ நீங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம், நல்லா சில விஷயங்களை நோட் பண்ணி பார்க்கணும். ஓட்டுக்கு வாக்களிக்கிறதுங்கிறது எவ்வளோ தப்பு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே பேசுவாங்க, காசு வாங்கினவங்களும் பேசுவாங்க, காசு வாங்காதவங்களும் பேசுவாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறான்னா அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக காசு கொடுக்குறான். நாம் அதை தோக்கணுங்கிறதுக்காக வாங்குகிறோம். நாம் தோற்று போகிறதுக்காக வாங்குகிறோம், அவன் ஜெயிக்கிறதுக்காக காசு கொடுக்குறான். எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் பாருங்கள். அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் ஓட்டுக்கு காசு வாங்குவேன் வாங்கலாது ரெண்டாவது விஷயம் சார், ஆனால் நான் அந்த மாதிரிலாம் காசு கொடுத்ததுக்காக ஓட்டு போட மாட்டேன், நான் வேறு காரணத்துக்காக போடுவேன் அப்படிம்பாங்க. என்ன வேறு காரணம்னு கேட்டால், அவர் என் உறவுக்காரங்கம்பாங்க. உறவுக்காரங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை தான் யோசிப்பார், இந்த தேசத்துக்காக அவரால் யோசிக்க முடியாது. உண்மையிலேயே அவர் தேசத்துக்காக யோசிக்கிறவர் இருந்தாருன்னா பரவாயில்ல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் கல்யாணத்துக்கு சொல்லிட்டா போதும் சார், உடனே மொய் வச்சுருவார் சார், ஒரு 5000 வச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு. எம்எல்ஏயோட வேலை அது கிடையாது, ஒரு எம்பியோட வேலை அது கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வரவங்க மொய் வைக்கிறவங்க கிடையாது. அதாவது உறவுக்காரன் செய்கிறது எது மொய் வைக்கிறதுங்கிறது. நம்ம ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு எம்பியாக இருக்கட்டும், அவங்கள மொய் வைக்கிறதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள், அவங்க இந்த தேசத்துக்கு கடமையாற்றணும்னு தான் செஞ்சுருக்குறோம். ஆனால் இவங்க பேசும்போது உல்ட்டாவாக பேசுவாங்க. எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியனாலும் வந்துடுவார், ஒரு கல்யாணம், காது குத்து, கடா வெட்டு, எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் வந்துடுவார் சார், 5000 குறைஞ்சது வைப்பார் சார் மொய் அப்படின்னு. இன்னொரு கூட்டம், அதை விடுங்க, எங்கள் வீட்டில் ஒரு டெத் ஆகட்டும், ஒரு இறப்புனா உடனே அவர் வீட்டிலேருந்து முதல்ல காப்பி கேன் வந்துருங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு தேசத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்குறோம், அவங்க செய்கிற வேலை கிடையாது. இது செய்யலாம், ஆனால் அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இதெல்லாம் செய்யணும். எதுவுமே செய்ய மாட்டாங்க, எங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு வருவாங்க, இறப்புகளுக்கு வருவாங்கன்னா அது அவங்க வேலை கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஆதரித்து நீங்கள் பதவியில் உட்கார வைக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல சிந்தனை, நல்ல விஷயம் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே நம்ம நிறைய முறை அதிகாரம் கொடுத்துருக்குறோம், நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படின்னால அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன், ஒரு எளிமையான ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் நம்மளை மதிக்கலைன்னு வச்சுங்களேன், ரெண்டாவது முறை அவன் வீட்டு வாசல் ஏற மாட்டோம் இல்லையா? அதுவும் நம்ம பெண்கள் இருக்காங்க பாருங்கள், ரோசத்தில் உலகத்தில் மிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இனம் கிடையாது தமிழர்கள். ஒரு பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அடுத்த முறை அந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை போகாது. வாழ்நாள் முழுக்க செத்தா கூட போக மாட்டேன்னு சொல்கிற விஷயங்கள் பேசுகிறவங்க இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. செத்தாலும் அந்த வீட்டு வாசம் மதிக்க மாட்டாங்க, என்னை ஒரு முறை அந்த பொம்பளை திட்டி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் வாய்ப்பு கொடுத்து திரும்ப 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 நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு திரும்பவும் நம்ம எப்படி வாய்ப்பு கொடுக்குறோம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே அதிகாரத்துக்கு நமக்கு செஞ்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒருவேளை செய்யாதவங்கன்னு வச்சுங்க, அது யாராக இருக்கட்டும், எந்த வேட்பாளராக இருக்கட்டும், ஒரு பஞ்சாயத்து போர்டு விஷயமா இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு எம்பியாக இருக்கட்டும், ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து அவங்க அதிகாரத்தை நமக்காக செய்யலை, நம்மளை அவங்க வாசலில், அவங்க வீடுகள்லையா, அவங்க அலுவலகத்துலையா கையை கட்டி வாசலில் நிற்க வச்சுட்டாங்க, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு போகும்போதுன்னா அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்காதீங்க. எந்த சின்னங்களையும் பார்த்து வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவங்களுடைய எண்ணங்களை பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க சமூக பொறுப்பாக இருக்காங்கன்னு. அது யாராக இருந்தாலும் சரி, நான் இவங்க அவங்கன்னு பேச வரல. இன்றைக்கி இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், இன்றைக்கி எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. இன்றைக்கி இயற்கை விவசாயம், இன்றைக்கி பாரம்பரிய நெல் விதைகளையோ மற்ற விதைகளையோ விற்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இயற்கை மருத்துவம் பற்றி பேசினாலே வழக்காயிருது. காரணம் என்னன்னா, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க
அந்த அதிகாரத்துக்கு பெரும்பாலானவங்க வர முடியல. சிலவங்க வராங்க, நான் எல்லாரையும் தப்பு சொல்லல. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சில பேர் ரொம்ப சமூக பொறுப்போடு இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு கமர்ஷியலாக வராங்க. இப்போ நாங்கள் வந்து 5 லட்சம் முதலீடு பண்ணோம், 10 லட்சம் முதலீடு பண்ணோம், ஒரு கோடி ரூபா தேர்தலுக்காக செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி சேவை செய்ய வருவாங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போ உண்மையிலேயே சமூக பொறுப்போடு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்தி பாருங்கள். இந்த மண் கண்டிப்பாக வளமாகும். இந்த மண் கண்டிப்பாக இந்த மக்கள் நல்லா வளமாவாங்க. அப்போது ஒவ்வொரு அடிப்படை விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தான் நம்ம நிர்ணயிக்குது. அப்போ சரியான தலைவர்களையோ சரியான சமூக பொறுப்புள்ள உள்ளவங்களையோ தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக இந்த தேசம் ஒரு பெரிய வல்லரசாக மாறும். இந்த தேசம் கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான தேசமாக மாறும். ஏன்னா தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால என்னதான் மருத்துவம் பேசினாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்னால் தான் புரியும். அதுவும் இப்போ என்னை மாதிரி நிறைய பேர் என்னுடைய வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக கடைப்பிடிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தகவல்கள் சொல்லணும். நான் வந்து எந்த ஒரு கட்சியவோ எந்த ஒரு தனிநபரையோ யாரையும் பற்றி நான் பேசலை. பொதுவான ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நான் பேசுகிற எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. அதனால் ஒரு வாக்கு செலுத்தும் போது ஒரு 5 நிமிஷம் சிந்திங்க. ஒரு பட்டியலை பாருங்கள். இதில் எவ்வளோ பேர் இருக்குது, இதில் ஒருத்தன் கண்டிப்பாக நல்லா இருப்பான், கண்டிப்பாக ஒருத்தன் சமூக பொறுப்போடு இருப்பான். அவன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, படிப்பு இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையிலேயே நம்ம ஊருக்கு தொகுதிக்கு நம்ம பகுதிக்கு இவர் வந்தார்னா செய்வார்னு வந்தால் அவருக்கு சாதி மதம் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. அவங்களுக்கு வாக்கு கொடுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையான தேசமாக உருவாக்க எல்லோரும் கை கோர்ப்போம். இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன்ட்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.